ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு மை டீச்சர் லேர்ன் சேனல். இன்றைக்கி நீங்கள் இந்த லெசன் 26ல் ஹிந்தி பாராகடி உயிர்மெய் எழுத்துக்கள் போன வீடியோவில் லெட்டரை எப்படி ப்ரொனவுன்சியேஷன் செய்து சொல்லலான்னு பார்த்தீங்க. ஆனால் இந்த வீடியோவில் எப்படி லெட்டரை எழுதலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க அ எப்படி போடலான்னு பார்க்கலாம். வாங்க ஆப்போசிட்டில் 3 மாதிரி போட்டுட்டு அப்படியே மேலே போயிட்டு கீழே அதே சேம் கோட்லேயே வளைச்சிட்டு நீங்கள் கீழே கொண்டாடணும். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இதுதான் மறுபடியும் போடலாம் பாருங்கள். இந்த மாதிரி 3 ஆப்போசிட் 3 மாதிரி போட்டுட்டு அப்படியே மேலே போயிட்டு அப்படியே அதே கோட்லேயே கீழே வந்துடணும். அதுக்கப்புறம் மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இப்போ இது என்ன சொல்கிறது? நெக்ஸ்ட் ஒன் ஆ கா எப்படி எழுதலாம் பார்க்கலாம். வாங்க அதே மாதிரியே 3 மாதிரி போட்டுட்டு மேலே போயிட்டு அப்படியே நேராக அதே கோடில் கீழே வந்துட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம். 3 மாதிரி போயிட்டு அப்படியே கை விடாமல் மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்துடணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடணும். அதுக்கப்புறம் மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? கா. நெக்ஸ்ட்டு இ கி எப்படி போடலான்னு பார்க்கலாம். வாங்க அதே மாதிரியே 3 லெட்டர் மாதிரி போட்டு மேலேருந்து அப்படியே கை விடாமல் கீழே விட்டுட்டு அப்படியே மேலேருந்து லெஃப்ட் சைட் பக்கம் வளைக்கணும். வளைச்சிட்டு அப்படியே கொண்டாந்துடணும். மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது கி. இது என்ன சொல்கிறது? கி. மறுபடியும் எழுதலாம். அதே மாதிரியே வளைச்சி கொண்டாந்துடணும். கொண்டாந்துட்டு அப்படியே மேலே போயிட்டு கை விடாமல் கீழே விட்டுறணும். அப்புறம் அதுலேருந்து மேலேருந்து வளைச்சி லெஃப்ட் சைட் கொண்டாந்துட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? கி. நெக்ஸ்ட்டு இ கி எப்படி போடலாம் பார்க்கலாம். வாங்க அதே மாதிரி 3 போட்டுட்டு மேலேருந்து கீழே கொண்டாந்துடணும். அதுக்கப்புறம் மேலேருந்து வளைஞ்சி கொண்டாடணும். வலது கை பக்கம் ரைட் சைட் மேலேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது கீ. மறுபடியும் எழுதலாம். ஆப்போசிட் 3 போட்டு மேலேருந்து கீழே கொண்டாந்துடணும், விட்டுறணும். அப்புறம் மேலேருந்து வலது கை பக்கம் வளைச்சி கொண்டாடணும் கீழே வரைக்கும். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? கீ. நெக்ஸ்ட்டு உ கு எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். வாங்க ஆப்போசிட் 3 போட்டு அதே மாதிரி மேலேருந்து கீழே விட்டுறணும். அதுக்கப்புறம் கீழேருந்து ஒரு சுழிச்சிட்டு அப்படியே லெஃப்ட் பக்கம் இடது கை பக்கம் வளைச்சி விட்டுறணும். அதுக்கப்புறம் மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். மறுபடியும் எழுதலாம். அதே மாதிரி 3 போட்டுட்டு மேலே போயிட்டு அதே லைன்லேயே கீழே கொண்டாந்துடணும், விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு சுழிச்சிட்டு லெஃப்ட் சைட் பக்கம் வளைச்சி விட்டுறணும். அதுக்கப்புறம் மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இப்போ இது என்ன லெட்டர்? கு. அடுத்து உ கு எப்படி எழுதலாம் பார்க்கலாம். வாங்க அதே மாதிரி 3 மாதிரி போட்டுட்டு மேலேருந்து கீழே கொண்டாந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு சுழிச்சிட்டு வலது கை பக்கம் விட்டுறணும். அதுக்கப்புறம் மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இப்போ இது என்ன சொல்கிறது? கு. மறுபடியும் எழுதலாம். வாங்க அதே மாதிரி ஆப்போசிட் 3 போட்டு மேலேருந்து அதே கோட்லேயே கீழே கொண்டாந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு சுழிச்சிட்டு ரைட் சைடு பக்கம் இழுத்து விட்டுறணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? கு. நெக்ஸ்ட் ஒன் ரு கிரு எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரி 3 மாதிரி போட்டு மேலே போயிட்டு அதே லைன்லேயே கீழே விட்டுறணும். கீழே ஒரு கேர்வ்டாக ஒரு சி மாதிரி வளைச்சி விட்டுறணும். அப்புறம் மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? கிரு. மறுபடியும் எழுதலாம். அதே மாதிரியே ஆப்போசிட் 3 போட்டு மேலே போயிட்டு அப்படியே கீழே விட்டுறணும். சின்னதாக ஒரு சி மாதிரி கேர்வ் லைனாக வளைச்சி வரணும். அப்புறம் மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? கிரு. நெக்ஸ்ட்டு ஏ கே எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரியே ஆப்போசிட் 3 போட்டு அப்படியே மேலே போயிட்டு அதே கோட்லேயே கீழே கொண்டாந்துடணும். அதுக்கப்புறம் மேலே லெஃப்ட் பக்கம் ஒரு சுழிச்சிட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது கே. மறுபடியும் எழுதலாம். 3 மாதிரி போட்டு அப்படியே மேலே போயிட்டு கொண்டாந்து அதே லைனில் கீழே விட்டுறணும். மேலேருந்து ஒரு லெஃப்ட் பக்கம் ஒரு சுழிச்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? கே. நெக்ஸ்ட் ஒன் ஐ கை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். வாங்க அதே மாதிரி ஆப்போசிட் 3 போட்டு அப்படியே மேலே போயிட்டு அதே லைன்லேயே கீழே கொண்டாந்துடணும். அப்புறம் மேலேருந்து கேர்வ்டாக சாய்வலாக லெஃப்ட் பக்கம் ஒரு 2 சுழிச்சிட்டு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? கை. மறுபடியும் எழுதலாம். 3 மாதிரி ஆப்போசிட் லைன் போட்டுட்டு அப்புறம் மேலே போயிட்டு கீழே கொண்டாந்துடணும். அதுக்கப்புறம் மேலே சாய்வலாக லெஃப்ட் சைட் பக்கம் 2 வளைச்சி விட்டுறணும். கேர்வ்டாக வளைச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? கை.
நெக்ஸ்ட்டு ஓ கோ எப்படி எழுதலாம் பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி ஆப்போசிட் 3 போட்டு மேலேருந்து கீழே கொண்டாந்துடணும். பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு மேலே அப்படியே லெஃப்ட் பக்கம் ஒரு சாய்வலாக ஒரு லைன் போட்டுட்டு வளைச்சி விட்டுட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது கோ. மறுபடியும் எழுதலாம். அதே மாதிரியே மேலே போயிட்டு கீழே கொண்டாந்துடணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடணும். அதுக்கப்புறம் மேலே லெஃப்ட் பக்கம் சாய்வலாக ஒரு கொம்பு மாதிரி சுழிச்சு விட்டுட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இப்போ இது என்ன சொல்கிறது? கோ. நெக்ஸ்ட்டு அவ் கவ் எப்படி எழுதலாம் பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரியே 3 வந்து ஆப்போசிட்டில் போட்டுட்டு மேலேருந்து கீழே விட்டுறணும். மறுபடியும் இன்னொரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு மேலே வந்து சாய்வலாக ஒரு கொம்பு போடணும், வளைச்சி விட்டுறணும். அதே மாதிரி இன்னொன்று வளைச்சி விட்டுறணும். ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது கவ். மறுபடியும் எழுதலாம். ஆப்போசிட் 3 போட்டு அப்படியே கீழேருந்து மேலே போய்ட்டு அதே கோட்லேயே கீழே விட்டுறணும். பக்கத்தில் இன்னொரு ஸ்டாண்டிங் லைன் போடணும். அதுக்கப்புறம் மேலே சாய்வலாக ஸ்லாண்டிங் லைன் 2 ஸ்லாண்டிங் லைன் போட்டு சுழிச்சு விட்டுட்டு நேராக ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? கவ். நெக்ஸ்ட் ஒன் அன். அதே மாதிரி கம் கன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஆப்போசிட் 3 போட்டு மேலேருந்து கீழே விட்டுறணும். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு மேலே ஒரு டாட் மாதிரி புள்ளி வச்சிடணும். இது கன் கம். மறுபடியும் எழுதலாம். 3 மாதிரி போட்டுட்டு மேலேருந்து கீழே கொண்டாந்துடணும். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு ஒரு புள்ளி வச்சிடணும். இது என்னது? கன் கம். நெக்ஸ்ட் ஒன் அஹா கஹா எப்படி எழுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி ஆப்போசிட் 3 போட்டு மேலேருந்து கீழே கொண்டாந்து விட்டுறணும். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு 2 டாட் வைக்கணும், புல் வைக்கணும். கஹா. மறுபடியும் எழுதலாம். அதே மாதிரி 3 மாதிரி போட்டு மேலே போயிட்டு கீழே கொண்டாந்துடணும். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு பக்கத்தில் 2 டாட் வைக்கணும். இது என்ன சொல்கிறது? கஹா. இது என்ன லெட்டர்? கஹா. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ லெசன் 26ல் ஹிந்தி பாரகடி உயிர்மெய் எழுத்துக்களில் லெட்டர் லெட்டரை நீங்கள் வந்து எப்படிலாம் ஈஸியாக சுலபமாக ரைட் பண்ணி லேர்ன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் வீட்டில் ஈஸியாக கற்றுக்கோங்க. ரைட் பண்ணி லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.